பார்க்க கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பொதுவாகவே மீனோட வயிற்றில் இந்த கழிவு இருக்கும். லெதர் ஜாக்கெட்டில் எல்லா மீன்லையுமே வந்து இந்த கழிவு இருக்கும். இந்த ஒரு மீன் பார்த்திங்க அப்படின்னா 1.5 கிலோ வரும். இது வந்து ஒரு 1,800 வரும். இது வந்து ஒரு 1,200 வரும். ஃபஸ்ட்டு நான் இந்த மீனை தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ காஸ்ட் அதிகமாக கொடுத்து வாங்குறது தப்பே கிடையாது. ஏன்னா இங்கே இந்த காசிமேடு மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு போகும். சரிங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுடைய அனீஷ், காசிமேடு மீனவன். கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது எல்லாருக்கும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் எல்லாருக்குமே. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் இப்போ அவைலபிள் கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும், நல்லா இல்லை அப்படின்னா எப்படி பார்த்து வாங்கணும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போய் வீடியோ. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் வாங்கி அனுபவப்பட்டிருப்பீங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த மீன் நம்ம வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அனுபவப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மீனை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் சொல்ல போகிறேன். அனுபவப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஆறுதலான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தைரியமாக பயப்படாமல் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஷெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 30 கிலோ வந்துச்சு. சரிங்களா? 30 கிலோவில் வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ அவுட்டுனா மீன் கழிஞ்சு போச்சு. அதாவது அந்த மீன் வந்து நான் கஸ்டமர் கொடுத்தேன் அப்படின்னா நான் கடையை மூட்டு போக வேண்டியது தான். சரிங்களா? அதுதான் வந்து ஒரு சிம்பிளான விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல மீனை மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நல்லா இல்லை அப்படின்னா கட் பண்ணுற இடத்துலேயே வந்து சொல்லிடுவாங்க நல்லா இல்லை, நீங்கள் எதுவுமே மாற்றிட்டு வந்துருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கூட மிஸ்டேக் பண்ணலாம். நம்ம எல்லா மீனும் ஒரு 5 கிலோ 6 கிலோ கொடுக்கும்போது மீன் மொத்தமாக திட போடும் போது கூட ஒரு லைட்டாக கொல இருந்தாலும் அது வந்து அதுக்குள்ள மிக்சிங் ஆகி வந்துடும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ மீன் வெட்டுற இடத்துல கூட நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மீன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. ஃபிஷ் கட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கி ஃபிஷ் கட்டிங்காக நம்ம பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி நாங்களே கட் பண்ணுறோம்ல, உரிக்கிறோம் அவனை. மீன் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ கைஸ். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ். இந்த ஒரு மீன் பார்த்திங்க அப்படின்னா 1.5 கிலோ வரும். இது வந்து ஒரு 1,800 வரும். இது வந்து ஒரு 1,200 வரும். சரிங்களா? மொத்தத்தில் நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு, நீங்களே கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க எத்தனை கிலோ வரும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. சரிங்களா? இந்த மீன் கூட தைரியமாக சாப்பிட்லாம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து போயிடுச்சு. இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி அவுட். இங்கே பாருங்கள், கை வைக்கும் போது தெரியுது அவங்களுக்கு, டோட்டலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கை வைக்கும் போது எந்த அளவுக்கு உள்ளே போகுது பாருங்கள். ஸோ இந்த மீன்லாம் வந்து தயவு செஞ்சு எங்கே கிடச்சாலுமே வாங்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த மீனை தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா இதுதான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். கைஸ், ஆக்சுவலாக அதை பாருங்கள், லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் எவ்வளோ பெருசு பாருங்கள் மீன். ஸோ இங்கே பாருங்களேன், நைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உரிச்சு காமிச்சிடுறேன். இப்போ மீனை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் உரிக்கிறேன். மீன் மேலேருந்து பார்க்க நல்லா தான் இருக்கும் மீன். இப்போ நான் உரிக்க உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நான் கிழிக்கும் போதே வந்து மீன் எப்படி கிழிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் வந்து பழைய மீன் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ மீன் ஃபுல்லாக டோட்டலி அவுட் இது. இப்போ எனக்கு வந்து கட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் மீனை உரிக்கிறதுக்கு. ஏன்னா நான் உரித்தேன் அப்படின்னா ஃபுல்லாக போயிடும். இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், மீன் அப்படியே கொட்டுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் யாராவது சாப்பிட்ணுமா? பார்க்க கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மீனுக்குன்னு ஒரு மரியாதை என் மனசில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக சாப்பிட்ணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். தோல் இப்போ கண்டிப்பாக நம்மளால் உரிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா டோட்டலி மீன் அவுட்டு. இங்கே பாருங்கள், இந்த மீனெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட முடியாது. மோஸ்ட்டாக கட் பண்ணி வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். சரிங்களா? இங்கே கட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் ப்ரோ. ஏன்னா கட் பண்ணுறதுலே சொல்லிடுவாங்க இந்த மீன் வந்து வேஸ்ட்டு அப்படின்ட்டு. நான் பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் கட் பண்ண பிக்க வந்து கீழே கொட்டின்னு தான் இருக்குது. டோட்டலி அவுட்டு மீன். இதே வந்து ஒரு நல்ல மீனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கிளியிலே வந்து ஃபுல்லாகவே கிழிஞ்சிட்ருக்கோம். இன்னும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிழிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ டோட்டலாகவே இந்த மீன் வந்து ஃபுல்லாக அவுட்டு. இப்போ நான் இப்படி அழுத்த மீன் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து அப்படியே மாவு மாதிரி போவோம் மீன். ஸோ இந்த மீன் நம்ம கீழே போட்டுடலாம். இதுக்கப்புறம் இந்த மீன் வந்து வேஸ்ட்டு தான் இது. ஸோ இன்னொரு மீன் காட்டுறேன். அந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மீன் பார்த்திங்கன்னா டோட்டலாக அவுட்டு. பட் இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த மீன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் வந்து
சாப்பிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மீனும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்குள்ளேயே இந்த மீன் வந்து ஸ்பாயில் ஆகிடும். இந்த மீன் பார்த்தீங்களா, நான் கிளிக்கும் போது மீனுக்கு எதுவுமே ஆகலை, எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை. ஏன்னா இந்த மீன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் இந்த மீன் வந்து உங்களால் ஸ்டோர் பண்ணியோ இல்லை வந்து ஒரு 2 days வச்சு சாப்பிட்னாலும் கண்டிப்பாக பாசிபிளே இல்லை. கண்டிப்பாக அதுக்குள்ளே மீன் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த மீன் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் போட்டு நான் இழுக்கிறேன், அப்போ கூட வந்து மீனுக்கு எதுவுமே ஆகலை பார்த்தீங்களா. ஸோ இந்த மீன் ஓரளவுக்கு ஓகே தான். அதாவது இந்த மீன் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, இன்றைக்கி வாங்கிட்டு போய் உடனே சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மீனும் எப்படி இது நான் சொல்கிறேன், மீன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் சொல்கிறேன். ஸோ இந்த மீனில் பார்த்தீங்க அப்படின்னா இது கழிவு சரிங்களா. பொதுவாகவே மீனோட வயிற்றில் இந்த கழிவு இருக்கும். லெதர் ஜாக்கெட்டில் எல்லா மீன்லையுமே வந்து இந்த கழிவு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரான விஷயம் தான். பட் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க போகும்போது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக நாங்களே க்ளீன் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மீன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மீன் வந்து நல்லாயிருக்கு. பட் வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்குமான்லாம் என்னால் வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து மீன் ரொம்ப குவாலிட்டியாக தான் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மீன் இப்போ இந்த மீனில் வந்து எனக்கு எவ்வளோ நஷ்டமாச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு 250, அது 500. இது வந்து இது ஒரு எப்படியோ ஒரு இருக்கும். மொத்தமாக டோட்டலாக வந்து ஒரு 700 rupees 750 rupees எனக்கு டோட்டலாகவே லாஸ் எனக்கு. ஸோ இந்த மீன் உங்கள் கண்ணு முன்னாடி நான் தூக்கி போட போகிறேன். ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மீன் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மீன் வந்து உங்கள் முன்னாடி வந்து தூக்கி போட போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், துடிகிறா போல் மீன் துடியுது பார்த்தீங்களா, அப்படி தான். இங்கே பாருங்கள், கொசுரு, இவன் தான் கொசுரு ராமசாமி, இது வரைக்கும் பாருங்கள், இவன் தான் கொசுரு ராமசாமி. இவனும் வந்து போயிட்டான், இவனும் அவுட் ஆகிட்டான். இவனை வந்து நம்ம இங்கேருந்து தூக்கி அடிக்கலாம், அதுதான் 6er. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. எங்கள் மம்மி வேறு என்னை வந்து சிக்கனு மட்டன்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது வேறு போய் வாங்கணும். சண்டேனாலே வந்து இல்லை சண்டே, அந்த சண்டே கிடையாது, சாட்டர்டே சண்டே. அந்த சண்டே தீபக் காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி இப்படி தான் வெறுப்பேற்றுவான். நம்ம என்ன தான் ஃபிஷர்மேனாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஃபிஷ் டெய்லி சாப்பிட்ற உணவு. பட் சிக்கனாலும் நம்ம டெய்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சண்டேஸ்னும் போது எங்களுக்கு வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்டா தான் எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுக்க வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஏன்னா நம்ம கடையில் நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஆல்வேஸ் வெல்கம் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேஎஃப் ஸ்குவாட்ல இருக்கவங்க ஆல்வேஸ் வெல்கம். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். பட் வெளியில் வாங்கி பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஏன் இந்த மாதிரிலாம், அதுவும் காஸ்ட் அதிகமாக கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க, அது ரொம்ப ஒரு காஸ்ட் அதிகமான தப்பு கிடையாது. மேலே படுதா, ஓகே. ஸோ காஸ்ட் அதிகமாக கொடுத்து வாங்குறது தப்பே கிடையாது. ஏன்னா இங்கே இந்த காசிமேடு மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு போகும் சரிங்களா. இங்கேருந்து வாங்கிட்டு போய் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரேட்டு ஒரு கிலோவுக்கு 100 ரூபா 150 ரூபா வச்சா தான் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகும். ஏன்னா அதான் உண்மை, அதான் ஃபேக்ட்டு சரிங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐஸ் செலவு, வண்டி செலவு, பெட்ரோல் செலவு, அவங்க கடை வச்சுருந்தாங்கன்னா கடை செலவு, அப்புறம் வந்து கரண்ட் பில் செலவு, இதெல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணணும் போது ஓரளவுக்கு 100 ரூபா 150 ரூபா அவங்க மேலே வச்சு விற்றா தான் அவங்களுக்கு வந்து ஒரு படியாக இருக்கும். ஸோ இதிலே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம கடைக்கு தான் வரணும்னு இல்லை, எங்கே கிடைச்சாலுமே நீங்கள் வந்து அது நல்லா குவாலிட்டியாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளெல்லாம் போகக்கூடாது மீன் சரிங்களா, நல்லா ஸ்டிப்பாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனான வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. See you another great video. Bye guys.